ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை நினைவு கூறுகிற இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் பிக்கிரம் வாழ்த்துதல்களை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ புது வேர்டு அது என்னது பார்க்கணும்ல, அதை பார்க்க போகிறோம் இப்போ. சரியா? சரி. இந்த உலகத்திலே 1000 அழகான கல்லறைகள் உண்டு. ஆனால் ஆள் இல்லாத கல்லறையோ ஒன்றே ஒன்று, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் பாடினோம். வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்படி அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவராக மாறினார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். கல்லறை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலே அதிகாலையிலே பெண்கள் சென்று பார்த்தபோது தேவதூதன் சொன்னான், அவர் இங்கே இல்லை. கல்லறை என்று சொன்னால் கல்களினாலே செய்யப்பட்டது அல்ல, கல்லினாலே மூடப்பட்டது. கல்லினாலே மூடப்பட்டதை கல்லறை என்று சொல்லுகிறோம். அந்த கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. பொதுவாக இந்த நாளை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுவோம். முதல் ஸ்லைட் போவோமா? ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுவோம். இப்போ எல்லா திருச்சபைகளும், அகில உலக திருச்சபைகளிலும் அந்த ஈஸ்டர் என்கின்ற வார்த்தையை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ரெசரக்ஷன் டே என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஈஸ்டர் என்பது எஸ்தார் என்கின்ற பாபிலோனிய காடஸ், ஒரு பெண் தெய்வத்தின் பெயராக இருக்கிறது. இது கில்கமேஷ் என்கின்ற பாபிலோனிய புஸ்தகத்திலே இந்த கதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாய் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி மகனுடைய ஆவியை பாதாளத்திற்கு சென்று அதை மீட்டு கொண்டு வந்ததாக இந்த கதை சொல்லுகிறது. அவளுடைய மகனுடைய பெயர் தாமோஸ். தாமோஸினுடைய ஆவியை முட்டையிலே வைத்து பாதாளத்திலே ஒளித்து வைத்திருந்த போது இந்த எஸ்தார் என்கின்ற இந்த பெண் தெய்வம் அங்கே சென்று அதை மீட்டு கொண்டு வந்ததாக புராண கதைகள் சொல்லுகிறது. அதிலிருந்து வந்தது தான் ஈஸ்டர் என்கின்றது. ஸோ பெரும்பாலான திருச்சபைகளிலே, குறிப்பாக பெந்திகோஸ்து திருச்சபைகளிலும் சில மெயின்லைன் திருச்சபைகளிலும் இந்த ஈஸ்டர் என்கின்ற வார்த்தையை அவர்கள் புறக்கணித்து விட்டு இப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்கிறார்கள். ரிசரக்ஷன் டே என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லி தானே இருந்தோம், ஹாப்பி ஈஸ்டர் தானே சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொல்லி. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:30, அறியாத நாட்களை கர்த்தர் காணாதவரை போல இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்துருவோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:30. கட்டளையிடுகிறார். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தயவாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன், அந்த ஈஸ்டர் என்கின்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணித்து ரெசரக்ஷன் டே என்று சொல்லி நீங்கள் உபயோகிங்கள். சரி, கிறிஸ்தவ விசுவாசத்திலே 4 விதமான ஒரு பில்லர்ஸ், ஃபெய்த் என்கின்ற காரியத்திற்கு 4 விதமான பில்லர் அல்லது 4 கார்னர் ஸ்டோன் இருக்கிறது. முதலாவது ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்று சொன்னால் காலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிசி ஏடி என்று சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி 2ஆக
பிரிக்கப்பட்டதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒருவரும் புறக்கணித்து விட முடியாது, ஒருவரும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. அதே போல இரண்டாவது பில்லர் என்ன என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். அதிலே முதல் பகுதி மரணத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சரித்திர புஸ்தகத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரோம சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது யூத சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை இன்றும் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் என்று சொன்னால் மத்தேயு எழுதுகிறார், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 12 to 15 வரை. போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அந்த பேச்சு இந்நாள் வரைக்கும் அது பிரசித்தமாக இருக்கிறது. இன்றும் அவர்கள் சில நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் வந்து அதை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. ஏனென்று சொன்னால் அநேக சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சாட்சிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு 2 சாட்சிகள் வேணும். 2க்கு மேற்பட்ட சாட்சிகள் இருந்தால் அந்த கூற்று நிறைவேறும். ஆனால் 2க்கு மேற்பட்ட அநேக சாட்சிகள் இருந்ததாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து போதும். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இந்நாள் வரைக்கும் அவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்கள். அநேக சாட்சிகள் இருந்தது, 1க்கு மேற்பட்ட சாட்சிகள் இருந்தது. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. ஜீவனுள்ள மனிதனை நீங்களும் நாளும் கொல்ல முடியும். ஆனால் ஜீவனை கொல்ல முடியுமா? முடியாது. அந்த ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். உயிர்த்தெழுதல் என்பது, ரிசரெக்ஷன் என்பது ஒரு ஈவெண்ட் அல்ல, ஒரு பர்சன். அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுத போகின்றோம். ஆகையினாலே உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு பர்சன் என்று சொல்லி. வேதாகமத்திலே 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சற்று தயவாய் என்ன பாருங்க, 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு? முரண்பட்டதாக இருக்கிறது. இதை தான் அநேகர் சொல்கிறாங்க, இது என்னங்க ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கிறது. இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இப்போ நான் யாரை பார்க்குறேன்? உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அங்கே பார்க்குறேன். அதுக்கப்புறம் அங்கே பார்க்குறேன். அதுபோல் சுவிசேஷ ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் பார்க்குறாங்க. அவர்கள் பார்த்த கேட்ட விஷயங்களை அவர்கள் எழுதுகிறார்கள்.
ஒவ்வொருவரும் அப்படி எழுதுகிறார்கள். நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் 4 சுவிசேஷங்களில் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்த்தால் அந்த காரியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, அது என்னென்ன காரியங்களை வரிசைப்படுத்தி நாம் பார்க்க போகின்றோம். சரியா? அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து நீங்களும் நானும் பார்க்க வேண்டுமே ஆனால் அதற்கு முந்தின நாள், அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாகிய அந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது என்று சொல்லி நீங்களும் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் குட் ஃப்ரைடே சர்வீஸில் பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக தியானித்து விட்டால், பார்த்து விட்டால் நமக்கு வரக்கூடிய காரியங்கள் தெளிவாக புரியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். போதும். இப்போ வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 2 முக்கியமான ஒரு காரியங்கள். ஒன்று 40வது வசனத்திலே அவர் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர் அடக்கம் பண்ணும் முறையிலே அதை சுகந்த வர்க்கத்தினுடனே சீலையிலே சுற்றி கட்டினார்கள். இந்த காரியம் யூதர்களுடைய முறைமை என்றால் என்ன என்பதை சொல்லி பார்க்க போகிறோம். 41வது வசனம், ஒரு காலும் ஒருவனும் வைத்திராத புதிய கல்லறையே இருந்தது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி. பொதுவாக ஒரு கல்லறை, ஒரு மனிதனுக்கு தனியாக ஒரு கல்லறை வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய தனி கல்லறை கிடைப்பது கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்லறை கிடைத்ததான். அதனால தான் ஏசாயா எழுதுகிறாரு, என்ன எழுதுகிறாரு? அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி, ஐஸ்வர்யவானாக மரித்தார் என்று சொல்லி. ஏன் அந்த காரியம் நடக்க வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை அவர் பின்பற்றிய போது, அவர் மரித்த போது ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லறை, அவருக்காக தனியான ஒரு கல்லறை, ஒருவனும் ஒரு காலும் வைத்திராத ஒரு கல்லறை எதற்கு தேவைப்பட்டது என்று சொன்னால், யூதர்களிடத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், வாசிப்போம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். எலிசா மரணம் அடைந்தான். வந்தது. எழுந்தான். இது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி மரித்த இடத்துல கொண்டு போய் சடலத்தை வைத்தால் அந்த சடலம் என்ன ஆகுமா? உயிரோடு கூட எழுந்து விடுமா? இந்த காரியத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த காரியத்தை முறிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவரும் ஒரு காலும் வைத்திராத ஒரு கல்லறை தேவைப்பட்டது.
3 சுவிசேஷங்களில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதுகிறார் புதிய கல்லறை என்று சொல்லி. லூக்கா எப்படி எழுதுகிறார்? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 53வது வசனம். கல்லறையிலே வைத்தான். அதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலும் ஒரு காலும் ஒருவனும் வைத்திடாத ஒரு புதிய கல்லறையிலே வைத்தான் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோ ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் உயிர்த்தெழவில்லை. யூதர்கள் முறைமையின்படி அடக்கம் செய்யப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூதர்கள் இறந்த உடனே முதலாவதாக அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் தைலத்தை பூச வேண்டும், பரிமள தைலத்தை பூச வேண்டும். அப்போ தான் அந்த பவுடர் என்ன செய்யும்? பாடியில் ஓட்டும். ஆகையினால முதல்ல தைலத்தை பூசி அதன் பின்பு வெள்ளை போலத்தை அல்லது கரிய போலத்தை போட்டுவிட்டு 2 சீலைகளை எடுப்பார்கள். ஒரு சீலை காலிலிருந்து கழுத்து வரையிலே சுற்ற வேண்டும், பின்பு கழுத்திலிருந்து கால் வரையிலே செல்லுகிற ஒரு சீலை, மற்றொன்று தலைக்கு என்று சொல்லி தனியாக ஒரு சீலையை கட்ட வேண்டும். இந்த 2 காரியம் அது எப்படி நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவான் சீஷன் துரிதமாய் ஓடி கல்லறையினிடத்தில் வந்து யாரு? யோவான் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடைக்கிறதையும் கண்டான். போதும், 2 சீலைகள். முதல்ல சீலைகள்னு சொன்னார், அப்புறம் ஒரு சீலை அப்படி இருந்துச்சு. தலையில் சுற்றியிருந்த சீலை என்ன செஞ்சாராம்? ஃபோல்டு பண்ணி வைத்ததை யார் பார்த்தா? பேதுரு பார்த்தார். இதே சம்பவத்தை லாசரு மரித்த போதும் நடந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அது ஒரு சீலை. அடுத்து மற்றொரு சீலையினாலே அவனுடைய முகம் சுற்றப்பட்டிருந்தது. போதும். அப்போ 2 சீலைகளிலே அவர்கள் சுற்றுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே போல் 2 சீலையிலே சுற்றப்பட்டிருந்தது. தலையில் இருந்த சீலையை மாத்திரம் ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல இருந்துச்சு, மற்ற சீலை அப்படியே இருந்தது. ஆனால் லாசரு உயிரோடு கூட எழுந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சீலையை கட்டவில்லுங்கள், அல்லது கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அதை பிரிக்க முடியும். ஏனென்று சொன்னால் தைலம் பூசியாச்சு, அது மேலே வெள்ளை போலம் போட்டதுனால அது என்ன ஆகிருக்கும்? கெட்டியாக இருந்திருக்கும். இன்னொரு அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. 3 நாட்கள் அந்த மரித்தவனுடைய ஆவி அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த 3 நாளுக்குள்ளே யாராவது தீர்க்கதரிசி வந்து அந்த ஆவியை என்ன செய்யலாம்? மறுபடியும் இந்த சரீரத்திற்குள்ளாக வைக்க முடியும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால் எலியா, எலிசா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த காரியங்களை செய்தார்கள். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் எத்தனை நாள் வெயிட் பண்ணார்? 4 நாள் வெயிட் பண்ணார். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 3 நாளில் தான் அது நடக்கும்னு. நான் கர்த்தர், நான் எப்போ செய்வேன்? 4வது நாளும் செய்வேன். பல நாட்கள் ஆன போதும் அந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனாவது நாள் உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எங்கே பார்த்தோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு விசை கூட வாசிப்போம். 3ஆம் நாளிலே பரிசுத்த பவுல் சொல்றாரு, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:40 என்ன சொல்றாரு?
ம் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்போ எத்தனை நாள் இருக்கணும்? 3 இரவு 3 பகல் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ இறந்தார்? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மத்தியானம். அப்போ ஒரு பகல், அப்புறம் ராத்திரி, அப்புறம் ஒரு பகல், அப்புறம் ஒரு ராத்திரி. எத்தனை நாள் தான் ஆச்சு? 2 தான் ஆச்சு. அப்போ 3 எங்கேருந்து வந்துச்சு? இது ரொம்ப நாள் கேள்வியில் அநேக கேள்விகள். ஆனால் அதுக்கு பதில் அநேக பதில்களும் இருக்குது. அநேக பதில்கள் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? இடையில இன்னொரு ஓய்வு நாள் வந்துருச்சு அப்படின்னாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் மிக அழகாக எழுதுகிறார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அப்போ அந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் யூதர்களுடைய பேச்சு வழக்கத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்குன்னு சொல்லுவோம், நாளைக்குன்னு சொல்லுவோம், அடுத்து என்ன சொல்லுவோம்? நாளை மறுநாள் சொல்லுவோம். அப்போ 3 நாள்னு சொல்லுவோம். நம்ம நாள் என்று சொல்வதை போல யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யோம் வி லைலா என்பார்கள். யோம் என்று சொன்னால் டே, வி என்று சொன்னால் அண்ட் அல்லது வா என்று சொல்வார்கள். லைலா என்று சொன்னால் நைட். இப்போ ஒரு நாள் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க? யோம் வி லைலா என்பார்கள். அந்த ஒரு நாள் என்பது 1 ஹவருக்கு மேலே இருந்துச்சுனாலே அதை என்ன சொல்லிடுவாங்க? நாள்னு சொல்லிடுவோம். ஒரு நாள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அவளுடைய டே என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும்? 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு நாள் முடியும். இரவும் பகலும். ஆதியாகமத்தில் பார்த்துருக்கோம், இரவும் பகலுமாக தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. அப்போ அவருடைய டே இரவு 6 PM ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் 6 PM முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார்? வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு. 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே இறந்துருப்பார். 1 மணி நேரம் இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லிடுவாங்க? அதை ஒரு நாள் என்பார்கள். அந்த நாள் என்பதை எப்படி சொல்லுவாங்க? யோம் வி லைலா என்பார்கள். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் வந்துச்சு. ஓய்வு நாளில் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 6 PM to 6 PM. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? யோம் வி லைலா, ஒரு நாள் என்பார்கள். 3ஆவது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு? ராத்திரி பூரா இருந்துட்டு காலை அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடினாலே அது என்ன சொல்கிறாங்க? ஒரு நாள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? யோவி லைலா என்று சொல்லுவாங்க. அப்போ 3 நாள். அதை தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியரில், 3ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஏன்னா அவங்க கிரீக் ஃபாலோ பண்ணதுனால அது 3ஆம் நாள் என்று சொல்ல இதை எழுதியிருப்பார். யோம் வி லைலா என்று எழுதியிருப்பார். இதுதான் 3 நாட்கள். வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததற்கும் உயிர் தெழுதலுக்கும் 40 மணி நேரம் ஆனதாம். 40 மணி நேரம். எப்படின்னு பார்த்தா, முதல் நாள் 3 மணிக்கு இறந்துருந்தா வெள்ளிக்கிழமை 6 மணிக்குள்ளே எத்தனை மணி நேரம்? 3 hours. அதுக்கப்புறம் சாட்டர்டே எவ்வளவு? 24 hours. இப்போ 6 மணிலிருந்து அடுத்த நாள் 7 மணி, காலை 7 மணி அதிகாலை. ஏன்னா இந்த நேரங்களில் தான் 7லேருந்து 7:30 மணிக்கு தான் சன்ரைஸ் அந்த இடத்துல வருமா. அதனால் 7 மணிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருப்பார் என்று சொல்லி நம்புகிறார்கள். மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு? 40 hours ஆகிவிட்டது. இப்போ இந்த 40 hours என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி சுருக்கமாக நாம் தியானிக்க போகின்றோம். 40 மணி நேரத்தில் என்னென்ன நடந்தது என்று சொல்லி. அதுக்கு முன்னதாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வேதாகமத்தில் அநேக மனிதர்கள் உயிர் தெழுந்தாங்க. யார் யார், எத்தனை பேர் உயிர் தெழுந்தாங்க? 9 நபர்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்லைடில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ 9 நபர்கள் உயிரோடு கூட எழுந்தார்களாம். இப்போ 9 நபர்கள் உயிரோடு கூட எழுந்ததற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரைசிங் ஃப்ரம் தி டெத்துக்கும் ரிசரக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
அது என்ன வித்தியாசம் என்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு மீண்டுமாக இந்த செய்திக்குள்ளாக செல்லுவோம். ரைசிங் ஃப்ரம் தி டெத் என்று சொன்னால் டெம்பரவரி ரிட்டர்ன். டெம்பரவரியாக இந்த சரீரத்தை விட்டு வெளியே சென்ற ஆவி மீண்டுமாக உள்ளே வரும். பட் அந்த சரீரம் எப்படி தான் இருக்கும்? மோர்டல் பீயிங்காக தான் இருக்கும். அது மீண்டும் மரிக்க வேண்டும். அது நம்மை போல ஒரு சரீரமாகத்தான் இருக்கும். இன்றைக்கும் பார்த்தா நிறைய ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருந்தவர் உயிரோடு கூட எழுந்தாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு இல்லை? இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் மரிக்கத்தான் வேண்டும். அவர்கள் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத போது குளோரிஃபைடு இம்மார்டல் பாடியாக மாறினார். அதனால தான் அந்த சீலை கட்டியிருந்த சீலை என்ன செஞ்சு அப்படியே இருந்துச்சு. பாடி மட்டும் என்ன ஆயிடுச்சு? வெளியே வந்து விட்டது. வெளியே வந்துட்டு நான் நினைக்கிறேன் தலையில் இருந்ததை மட்டும் கழட்டி என்ன செஞ்சிட்டாரு? ஃபோல்டு பண்ணி பக்கத்தில் வச்சார். அதனுடைய அர்த்தத்தை பின்னாடி சொல்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது நம்மை போல மாமிசத்தில் அல்ல, குளோரிஃபைடு இம்மார்டல் பாடியாக மாறியிருக்கிறார். அதனால தான் என்ன செஞ்சார்? பூட்டப்பட்ட அறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சார்? சமாதானம் என்று சொன்னார். அப்போ பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அறையிலும் இந்த குளோரிஃபைடு பாடி என்ன செய்யும்? உள்ளே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றார். அதை தான் அநேக காரியங்கள் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அதை குறித்து அநேக காரியங்களை பார்ப்போம். இப்போ மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். போதும். மத்தேயு என்ன எழுதுகிறாரு? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்று சொல்கிறார். மார்க்கு சொல்கிறார் மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமி என்கின்றார். லூக்கா என்ன சொல்கிறார்? மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், யோவனாள் என்று சொல்லி நபர்களை சொல்கிறாங்க. அப்போ ஒரு நிறைய பெண்கள் அந்த இடத்துல போனார்கள். மற்ற மரியாளும் என்று சொன்னபோது சரியான நம்பர் நமக்கு தெரியாது. நிறைய பெண்கள் போனாங்கன்னா முதலாவதாக போனது யாருன்னா மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் முதலாவது போய் பார்க்குறா. அதனால தான் மத்தேயுல அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். உட்கார்ந்தான். ஏன்னா இந்த மகதலேனா மரியாள் அதை எல்லாவற்றையும் பார்க்குறா. மற்ற சுவிசேஷங்களில் சொல்கிறாங்க வருவதற்கு முன்னதாக கல் என்ன செஞ்சிருந்துச்சு? புரட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து வாசிப்போம். போதும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம். அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்க? பணம் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். அந்த அடைக்கப்பட்ட கல் சுமார் 1 டன் வெயிட் இருக்குமா. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லி இந்த எத்தன் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பிரதான ஆசாரியன் சொன்ன உடனே இருக்கிறதுலே பெரிய கல்லாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எத்தனை டன்னு? 1 டன்னிலேருந்து 1.5 டன் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதை புரட்டணுன்னா எத்தனை பேர் வேணும்? 20 நபர்கள் இருந்தால் தான் அதை புரட்ட முடியுமா. அதனால தான் இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க? யார் எங்களுக்காக கல்லை புரட்டுவார்கள் என்று சொல்லி வந்தபோது மகதலேனா ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிட்டாங்க? பார்த்துட்டு போய் யாரை கூப்பிட போயிருக்காங்க? பேதுருவை கூப்பிட போயிருக்காங்க. அப்போ போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பெண்கள் போய் பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருந்தது. இந்த கல் புரட்டப்பட்டது இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்காக புரட்டப்படவில்லை. இந்த கல் எதற்காக புரட்டப்பட்டது என்று சொன்னால், இந்த பெண்களும் சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காண்பதற்காக புரட்டப்பட்டது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறையில் என்ன செஞ்சார்?
உள்ளே வந்தார். அவர் உயிர் தெழும்போது இந்த கல் புரட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாசரு உயிரோடு கூட வருவதற்கு முன்னதாக அந்த கல் என்ன செய்யப்பட வேண்டும்? புரட்டப்பட வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், முதல்ல என்ன செய்யுங்க, கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுவதற்கு கல் புரட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல் புரட்டப்படுவது எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த மனக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை நீங்களும் நானும் கண்டுகொள்வதற்காக அந்த கல் புரட்டப்பட வேண்டும். அந்த கல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் புரட்டப்படாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வாசமாய் இருந்தால் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வேதாகமத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் இந்த வேர்ட். என்ன சிக்னஸ் இருந்தாலும் நம்ம பரிசுத்த ஆவியானவராலே அதை ஹீல் பண்ண முடியும் என்று சொல்லி, அதே ஆவியினாலே உங்களை என்னை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் உயிரோடு கூட எழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் பார்த்தா? மகதலேனா மரியாள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது 16லிருந்து வாசிப்போமே, 15லிருந்து வாசிப்போம். இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். ரபூனி என்றார். போதும். அவ பார்க்குறா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. கண்டும் அவர் இயேசுவை காணாதவளாக இருந்தால். ஏனென்று சொன்னால் அவளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன இருந்துச்சு? அன்பு இருந்துச்சு. அவர் மரித்து விட்டார், அவருக்கு இறுதியான சடங்குகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு அன்பு இருந்தது. அந்த பெண்களுக்கும் அன்பு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? ஃபெய்த் இல்லை. அதை தான் தூதன் சொன்னார். உங்களுக்கு சொன்னார், அவர் உங்களுக்காக சொல்லியிருக்கிறாரு. அவர் உயிரோடு கூட எழுவேன் என்று சொன்னார். கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அன்பு இருந்தது, ஆனால் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, சீஷர்களுக்கும் அன்பு இருந்துச்சு, ஆனால் அவங்க வரல. ஏன்? அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அன்போடு கூட பயம் இருந்துச்சு. அந்த பயம் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வரவே இல்லை. போய் கூப்பிட்டா தான் வந்தாங்க. அவர் உயிர் தெழுந்துட்டார்னு சொன்னோன்னா அப்பயும் நம்பாமல் தான் வந்தாங்க. அப்போ விசுவாசம் இல்லை, அன்பு மாத்திரம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் அவர் மேலே விசுவாசம் வேண்டும். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அப்படியே உங்களையும் என்னையும் உயிரோடு கூட எழுப்புவார் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். சொல் என்றார். போதும். இப்போ என்ன செய்கிறாரு? மரியாள் பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்க? வேகமாக ஒடியாந்து வந்து ஹக் பண்ண பார்க்குறாங்க. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என்னை தொடாது. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தோமாட்ட என்ன சொன்னார்? என்னை காயங்களிலே உன் விரலை போடு. அப்போ அதுக்கும் இதுக்கும் இடையில என்ன நடந்தது அது தெரியணுமா இல்லையா? சரி, அதை தெரிந்து கொள்வதற்கு எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம்
11, 12வது வசனத்தை வாசிப்போம். ம் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ அவர் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இல்லை, பரலோகத்திலே தேவன் வீட்டிருக்கிற ஆசாரிப்பு கூடாரம். ஏன்னா இங்கே உலகத்திலே பண்ண ஆசாரிப்பு கூடாரம் என்னது? ரிப்ளிகா. பரலோகத்தில் இருக்கக்கூடியதை ரிப்ளிகாவாக பண்ணது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்று பிதாவின் இடத்துல சென்று அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில் போய் எத்தனை முறை தெளித்தார்? 7 முறை தெளித்தார். அதை தான் வரக்கூடிய அதே அதிகாரத்தில் 23, 24, 25 சுருக்கமாக வாசித்துருவோமா? ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாவே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. அடுத்ததும் வாசித்துருவோம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். என்ன செஞ்சார்னா, அவரே பிரதான ஆவியிலே பிரதான ஆசாரியனாக மாறி அவருடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவினுடைய கிருபாசன தண்டையிலே சென்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கிருபாதார பலியாக அங்கே ஊற்றினார். அதன் பிறகு மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வந்தபோது தோமாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? இப்போ என்னுடைய காயத்திலே உன்னுடைய விரல்களை போடு என்று சொல்லி. சரி, மத்தேயு எழுதிய சுவிசேஷம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து விட்டு முடிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50, 51, 52 வாசிப்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக பிரிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. போதும், அநேக பரிசுத்தவான்கள் கல்லறை திறந்து அவங்க என்ன செஞ்சாங்களாம்? எழுந்தார்கள். இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? பரிசுத்த நகரம். அடுத்த வருஷம் சொல்லுது பரிசுத்த நகரம். அவங்கெல்லாம் எங்கே? அங்கே இப்போ பரதேசில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வேத புஸ்தகத்தில் சொல்லலை. என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நம்ம ஒரு பண்டிகையை குறித்து பார்க்கணும். அது என்ன பண்டிகை என்று சொன்னால் பிக்குரிம் என்கின்ற ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகையை பார்க்க வேண்டும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அசைவாட வேண்டும். போதும், அந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலனின் பண்டிகை என்று சொல்லி. இது எப்போ நடக்கும்னா மறுநாள். போதும், ஓய்வு நாளுக்கு மறுநாள், அதாவது சண்டே அன்னைக்கு நடக்கணும். இது எப்படி நடக்குன்னு சுருக்கமாக சொல்கிறேன். முதற் பலன் என்று சொன்னால் என்னன்னா, முதலாவது ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? ஒரு நிலத்தை எடுத்துக்கொள்வாங்க. இந்த வருடத்தில் இவருடைய நிலம் கர்த்தருடைய நிலமாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல பயிரிடுவார்கள். அதே போல் யூத மக்கள் யாவரும் அவங்களுடைய நிலங்களில் என்ன செய்வாங்க? பயிரிடுவாங்க. பயிரிடும்போது முதலாவது வளரும்ல, பெருசாக வளரும். அப்போ ஒரே ஒரு கதிர் மட்டும் வளராது. எப்படி வளரும்?
கொஞ்சம் நிறைய வளரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கயிறை எடுத்து அதை சுற்றி போடுவாங்க. போட்டுட்டு இந்த முதற் பலன் யாருடையது? கர்த்தருடையது. முதலாவது அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் முதல் நாள் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா அதிலிருந்து ஒரு சில்ல கதிரை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஆசாரியின் இடத்துல கொடுக்கணும். ஆசாரின்னு என்ன செய்வான், இந்த வருடத்தில் நியமிக்கப்பட்ட அந்த நிலத்திலிருந்து முதற் பலனில் சிலவற்றை கட் பண்ணி உயர்த்துவான். உயர்த்தும் போது சொல்லுவான், இனிமேல் இந்த கதிர்கட்டு இந்த பூமியோடு எந்த சம்பந்தமும் இல்லை, இது யாருடையது? கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் சமூகத்தில் முதலாவது யார் ஆட்டணும்? ஆசாரியன் ஆட்டுவான். அவர் ஆட்டி முடித்த உடனே எல்லா யூதர்களும் என்ன செய்வாங்க, அவர்களுடைய கதிர்கட்டை எடுத்துக்கொண்டு போய் அவர்களும் அசைவாட்டுவார்கள். அசைவாட்டி விட்டு இந்த பண்டிகை முடிந்த உடனே முதற் பலனை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து வைக்கணும்? ஆலயத்திலே கொடுக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகையினுடைய, அரிப்பின் பண்டிகையினுடைய ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக முதற் பலனாக அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிப்போம். 52லேருந்தே வாசிப்போம். மறுபடியும் கல்லறைகள் திறந்தது, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு, போதும், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் உயிரோடு கூட எழுகிறார்கள். அப்போ அந்த கதிர்கட்டுகளை எல்லாவற்றையும், முதலாவது கதிர்கட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட எழுந்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இவரே பிரதான ஆசாரியனாக என்ன செய்கிறாரு? அசைவாட்டுகிறார். இப்போ முதற் பலன் ஆனால் கதிர்கட்டு போயிடுச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய கதிர்கட்டை அறுவடை செய்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? ஆலயத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கதிர்கட்டு, முதற் பலன் கதிர்கட்டு தான் யாரு? நீங்களும் நானும். திருச்சபை முதற் பலனினுடைய கதிர்கட்டாக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது, அவருடைய எக்காலத்தை கேட்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு கூட மறுரூபமாக்கப்படுவோம். மரித்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னதை போல் வாசிக்க வேண்டாம். போல் முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுவார்கள். உயிரோடு கூட இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட நாம் சேருவோம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். அந்த தலையில் இருக்கக்கூடிய சீலை என்ன செஞ்சாங்க? மடித்து ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படத்தை பார்ப்போம். இதுதான் அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற விதம். யூதர்கள் இப்படி தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். அடுத்த ஸ்லைடு போவோம். அந்த மேஜை, ராஜாவினுடைய மேஜை என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராஜாவுக்கு திடீரென்று சொல்லி என்ன வந்துடும்? அலுவல் ஏதாவது வந்துடும். அப்போ என்ன செய்வார்? ராஜா வெளியே போவார். ராஜா சாப்பிடும்போது பரிமாறுகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. ராஜா சாப்பிட்டு கொண்டே இருப்பார். ராஜா சாப்பிட்டு முடிச்சிட்டாரா, சாப்பிட்டு இன்னும் முடிக்கலையா, பாதியிலே எழுந்து போயிட்டாரா, இல்லை திரும்ப வருவாரான்னு எப்படி தெரியும்? எஸ்தர் புஸ்தகத்தில் ஆகாஷ் பேர் என்ன செய்கிறார்? வாசிக்க வேண்டாம். ஆகாஷ் பேர் என்ன செய்கிறாரு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு போயிட்டாரு. எஸ்தர் ராஜாத்தையும் ஆமானும் இருக்காங்க. திடீர்னு என்ன செஞ்சார்? மறுபடியும் சாப்பிட வந்துட்டார். அப்போ அது எப்படி தெரியும்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய டவல் சீலை என்ன செய்வாங்கன்னா அதை மடித்து ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டா, அப்போ என்னென்னா என்னுடைய ஃபீஸ்ட் இன்னும் முடியல, நான் என்ன செய்ய போகிறேன்? திரும்பி வரப்போகிறேன், திரும்பி வந்து மறுபடியும் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையில் இருக்கக்கூடிய சீலையை மடித்து அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? திரும்பி வருவார். கிங் வில் ரிட்டர்ன் அகெயின். எதற்காக? உங்களையும் என்னையும் கூட்டிக் கொள்வதற்காக. அது மாத்திரம் அல்ல, 2வது வருகை, பகிரங்க வருகை. அதோ அவருடைய வருகையில் நீங்களும் நானும்
பங்கு பெறுவோம். இந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, இந்த உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவமாக யாரோ கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று எண்ணாமல், உயிர்த்தெழுதலுக்காக நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் முதற்பலனாக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய வருகையிலே, ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து கட் பண்ணி உயர்த்தப்பட போகிறோம். இனி பூமிக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்களும் நானும் பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். 4 பில்லர் பார்த்தோம். முதலாவது பில்லர் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இரண்டாவதாக பார்த்தோம் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும். மூன்றாவதாக ரேப்சர், ரகசிய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம். நான்காவதாக அவருடைய பகிரங்க வருகை. இந்த மூன்றாவது காரியம், ரகசிய வருகைக்காக நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தையோடு கூட கண்களை மூடி எழுந்து நிற்போம்.